Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு கிஷ்கிந்தா இந்த பாடலை விரும்பிய நேயர்கள் ரீல்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல. உண்மையிலே நான் வந்துட்டு ரீல்ஸ்ல பார்த்து தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்துட்டு ரீல்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருது. நான் நினைச்சேன் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு பெரிய கட்டிடத்துல எல்லாம் வந்து இந்த ஜெயிண்ட் வச்சிருப்பாங்க, எல்லாம் பொருள் எல்லாம் தூக்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஜெயின்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அதுக்கு வெளியே வந்துட்டு ஒரு பாட்டி வந்துட்டு சாப்பாடு கேட்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த ரீல் பார்க்கும்போது. டக்குன்னு அதை பார்த்தா அது ஒரு ட்ரெயின் மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இது என்ன படம் என்னது இது அப்படி மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு உள்ள போனேன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு சாண்டி அவருடைய அந்த லேடி கெட்டப்பான ஒரு லுக், அது பையன் தான். பட் ஆனா அவருடைய ஊனம் சின்ன வயசுல இருக்கனால அவர் வந்துட்டு ஒரு வாய்ஸும் சேஞ்ச் ஆகுறதுனால வந்துட்டு அவருடைய லேடி மாதிரியே பிஹேவ் பண்ணுவாரு. அப்ப அவர் வந்துட்டு இது என்ன படம், இது என்னது, இது என்ன புதுசு கதையா இருக்கிற மாதிரி இன்ஸ்டால பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. இது இந்த படம் ஸோ இன்னும் ரிலீஸ் ஆகல போல அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் ரீல்ஸ்ல பார்த்து எனக்கு வந்துட்டு ஓகே இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த படம் நான் வந்து இதை பார்த்தேன். அதை பத்தி ஃபுல்லா பேச போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நைட் டைம் கோஸ்ட்டை பார்க்க போறோம், கோஸ்ட் வாக் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு கோஸ்ட்டை பார்க்கறதுக்காக இவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல வந்துட்டு கோஸ்ட்டை பார்க்கறதுக்காக நிறைய பேரை கூப்பிட்டு போறாங்க. ஸோ அப்படி கூட்டிட்டு போகும்போது நிறைய பேர் நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றாங்க. சில பேர் வந்துட்டு ரேட்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா ஃபேக் அப்படின்னு வந்துட்டு ஒரு சில ஃபேக்கான ரிவ்யூஸும் கொடுக்குறாங்க. பட் ஃபேக் தான். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப டல்லா இருக்கனால அவங்க கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இல்ல மக்களே வந்துட்டு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. நம்ம சூஸ் பண்ணா வந்துட்டு ஏதாவது இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஸோ மக்களே சூஸ் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. அந்த இடம் சூஸ் பண்ணது வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சக்கா அங்க ஒரு சத்தியமா ஒரு பேய் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அங்க ஒரு இருக்குது. பட் ஆனா அந்த இருக்கிறது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வித்தியாசமான கதை. அந்த பேய் வந்துட்டு வர்றது ஒரு வித்தியாசமான ஒரு வேலை வரும். அண்ட் அந்த பேய் வந்துட்டு எதுக்காக இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும். அண்ட் அந்த பேய்க்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த நிறைய படத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பேய் வந்துட்டு நல்ல இது வந்துட்டு ரொம்ப கெட்ட பேயும் அப்படி இப்படிலாம் கிடையாது, நல்ல பேய் தான். பட் அந்த பேய் வந்துட்டு நல்லவங்களா இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க நல்லது பண்ண வந்துருப்பாங்க, அவங்க தடுத்து இவங்கள கொண்டிருப்பாங்க, இல்ல வந்து நல்லதா ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கெட்டவங்களை பிடிக்கவே கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல சுத்தமா உல்டா. அது என்ன மாதிரி உல்டா அப்படின்னா வந்துட்டு இதை சொன்னா லைக் ஸ்பாய்லர் மாதிரி தான். ஸோ ஸ்பாய்லர் பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்க, இல்ல நான் படத்தை பார்த்துட்டு பாக்குறேன் அப்படின்னா படத்தை பார்த்துருக்காங்க. ஓகே, இது ஸ்பாய்லர். என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த சாண்டி மாஸ்டர் இருக்காருல்ல, சாண்டி மாஸ்டர் வந்துட்டு ஒரு கெட்டவருங்க, சத்தியமான ஒரு கெட்டவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு கெட்டவர் அப்படின்னா வந்துட்டு ஒரு 80 சம்திங் ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒன்று வந்துட்டு ஒருத்தர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு 6 பேர் வராங்க. அப்ப அந்த 6 பேருக்கு வந்துட்டு அதுல ஒரு மெயினா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சுக்காரு. அவர் திருமணம் பண்றவருக்கு ரெடியா இருக்கும்போது இல்லைலாம் ஓகேவா ரெடியா இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஒரு வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படி மாதிரி இருந்துட்டு இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ எனக்கு ரேடியோக்கு வந்துட்டு ஒரு வாய்ஸ் வேணும், அதெல்லாம் ஊர் வரைக்கும் ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இந்த பொண்ணு வாய்ஸ் கொடுக்குது. அப்போ வந்து இந்த வாய்ஸ் வந்துட்டு ஆப்டப்லா ஆகி அந்த இடத்துல வேலையை பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு நம்ம பண்ண போறோம். அப்படி இருக்கிற அந்த டைம்ல வந்துட்டு திடீர்னு இவர் வந்துட்டு ஒரு கதையை ஊட்டிட்டு இருக்காரு. இங்க டுவெல்த் ஜெனரேஷன்ல பேயா இருக்கும்போது என்ன அப்படின்னா நான் என்னுடைய குரலை வந்துட்டு அவங்க ஏத்துக்கல, ஸோ அதனால தான் நான் அவங்களை கொண்டுட்டேன் அந்த மாதிரி. ஆனா கதை அது கிடையாது, கதை வேற விதமா இருக்கும். முழுக முழுக ஒரு வந்துட்டு கெட்டவங்களா இருக்கிறதுனால ஒரு நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களா இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் கெட்டதான் அவன் பண்ணிட்டான். அப்ப அந்த நல்லவன் வந்துட்டு கெட்டவனை கொல்லதான் செய்வான். அப்ப அந்த கொல்லுக்கு வந்துட்டு கெட்டவன் திரும்ப ரிவெஞ்ச் எடுக்கலாம். ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த டைம்ல வந்துட்டு அது பேயா ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள கொண்டு முடிச்சுட்டான், நல்லவங்கள சொல்லி முடிச்சுட்டான். ரிவெஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்கு அடுத்து வந்து வர சீக்வன்ஸ்ல நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க. இந்த 5-6 பேர் மொத்தம் 13 பேர் வந்து அந்த இடத்த பார்க்க போவாங்க. ஸோ அப்போ நைட் வாக் கோஸ்ட், ஸோ கோஸ்ட் கூட ஒரு நைட் வாக் அப்படின்னு போகும்போது அங்க நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அது இந்த தப்பு தான் பண்ணீங்க, அதனாலதான் அவன் வந்து உங்களை பழி வாங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு
பழி வாங்க வந்து அங்க பழி வாங்கிடுவான் கொஞ்சம் பேர். அப்ப திடீர்னு மிகப்பெரிய ஒரு ஆளை வந்துட்டு பழி வாங்குறப்ப வந்துட்டு அங்க ஹெட்டா இருக்கிறார், அதான் நம்ம ஹீரோ. ஸோ அவரை பழி வாங்க ட்ரை பண்ணும்போது வந்துட்டு தோத்துருவாரா இல்லையா, ஜெயிச்சாரா இல்லையா, இல்ல சாண்டி மாஸ்டர் வந்துட்டு பார்ட் 2 கதை இருக்கா அப்படின்னு வந்துட்டு ஃபுல் அண்ட் டீட்டெயில்டா வந்துட்டு அந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது? ராகவ், நமக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? யாருக்கும் எதுவும் ஆகாது. எனக்கு வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கணும். எந்தெந்த இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்டஸ் நிறைய இருந்துச்சு. நம்ம சீக்வன்ஸ் வந்துட்டு த்ரில்லிங்காக வந்து எஃபெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது இன்னது இப்படி அப்படிலாம் இருந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோமோ அங்கங்கெல்லாம் ட்விஸ்ட்டு. இப்போ நான் ட்விஸ்ட் சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு சில இடத்துல வந்து நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, யோ இதுதான் கதையா அப்படின்ட்டு, அங்க பார்த்தா வந்துட்டு ஏங்க அவன் பொய் சொல்றாங்க அப்படி வருது, அவன் பொய் சொல்ற ஒரு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் அனுப்பமா ஹீரோயின். ஸோ இதுவும் வந்து நான் ரீல்ஸை பார்த்தேன். அந்த ரீல்ஸ் அடுத்து நான் வந்து படத்தை பார்த்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு அனுப்பமா வந்து இவ்வளோ அழகான ஒரு கோஸ்ட் நான் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ரீல் பார்த்துட்டு என்ன அழகான பேய் பார்ப்போம் அப்படின்னு ரீலை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது அதே ஒரு கிளிப் வந்துட்டு மீமா வந்துச்சு, அதே ஒரு கிளிப் வந்துட்டு வந்துச்சு. பேய் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கிறது, திடீர்னு மேலே நிற்கிறது, திடீர்னு வந்து செவுரு மேலே நிற்கிறது, அந்த இது வீடியோ வந்துச்சு. வீடியோவை பார்க்கும்போது இதாடா அழகான பேய் அது ஏன்னா நைட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படி லைட்டா. சரி அதுக்கப்புறம் வந்து படத்தை பார்க்கும்போது தான் ஓகே ஸோ இதான் சொல்லியிருக்காங்க போல அப்படின்ட்டு. ஏன்னா அழகா இருக்கிற ஒருத்தங்க பேயா மாறினா எப்படி இருக்கும். ஸோ அதான அழகான ஒரு பேய் நான் சொன்னது வந்து எனக்கு ஸ்லைடா புரிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த படத்தை ஒர்த் டு வாட்சபிள். ஓகே, ஒர்த் டு வாட்சபிள் திஸ் ஃபிலிம் கிஷ்கிந்தாரி. ஸோ இந்த கிஷ்கிந்தாபுரி வந்துட்டு படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்டு இதே மாதிரி படங்கள் வந்துட்டு வித்தியாசமாக வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சாண்டி மாஸ்டர் அவருடைய எஃபர்ட் ஆக்டிங் ஒன் ஆஃப் த டாப் நாட்ச் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முகத்தில் சேஞ்சஸ், கை காலில் சேஞ்சஸ், ஆக்டிங்கில் சேஞ்சஸ், அண்ட் வந்துட்டு வே ஆஃப் மாடுலேஷன் சேஞ்சஸ், அண்டு மொத்தமாக டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் கோஸ்டா வர சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு மறுட்டிட்டாரு சொல்லலாம். சத்தியம் மறுட்டிட்டாரு, வேற லெவலில் இருந்துச்சு. அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கிஷ்கிந்தா படத்தை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நான் மாஸ்டர்.